கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, பரலோகம், மோட்சம் இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த மோட்சம்னா என்ன, பரலோகம்னா என்ன? அன்புக்குரியவர்களே, மோட்சம், பரலோகம் என்றெல்லாம் பழைய தமிழில் நாம் பயன்படுத்திய வார்த்தைகள். இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியிலே அதற்கு விண்ணகம் என்று அழகாக குறிப்பிடப்படுகிறது. விண்ணகம் என்றால் என்ன? விண்ணகம் என்பது ஒப்புயர்வற்ற நிலையான பேரின்பம் ஆகும். இறையருளில் இறப்போர், தூய்மை பெற தேவையற்றோர், இயேசு, மரியா, வானதூதர்கள், புனிதர்கள் ஆகியோருடன் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் கடவுளை நேரில் காண்கின்ற விண்ணக திருச்சபையை உருவாக்குகிறார்கள். அவர்கள் தூய்மை மிகு மூவொரு இறைவனோடு அன்புறவில் வாழ்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கத்துல 209வது பேரால தான் இது தெளிவாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. விண்ணகம் என்பது நம்மால் வர்ணிக்க முடியாத, விவரிக்க முடியாத, ஒப்புயர்வற்ற பேரின்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்த வாழ்விலே இந்த பயணிகளாக நாம் பயணிக்கிற பொழுது ஒரு பாவமும் செய்யாமல், அல்லது பாவம் செய்தால் பாவத்திற்கு மன்னிப்பு பெற்று இறையருளில் தூய்மை பெறும் நிலைக்கு கடந்து செல்லாமல் வாழ்வை, நன்மையை, ஆண்டவரை தேர்ந்தெடுத்து அருட்சாதன வாழ்வில் நிலைத்திருக்கிற ஒரு பிள்ளைக்கு விண்ணகம் சொந்தம். விண்ணகத்தில் யார் இருக்கிறார்கள்? மூவொரு இறைவனது பிரசன்னம் இருக்கிறது. அங்கே வானதூதர்கள் படைசூழ இறைவனை போற்றி துதித்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாவினுடைய பரிந்துரையும் உடனிருப்பும் இருக்கிறது. புனிதர்கள் அங்கு சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த விண்ணக பேரின்பத்திற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பவுலடிகளார் இது அழகாக விவரிக்கிறார். இது நமக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் வான்படைகளோடு, விண்ணக வாசிகளோடு சேர்ந்து என்றும் நித்தியமும் என்றென்றும் இறைவனை போற்றி துதித்து ஆராதிக்கின்ற நிமிடம் இந்த விண்ணகம். அதனால இந்த விண்ணகத்தை கண்ணில், நமது மனதில் வைத்துக் கொண்டு, ஏனென்றால் நமது தொடக்கமே விண்ணகம் தான். அந்த விண்ணகத்திலிருந்து வந்தோம், விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். இது ஒரு பயணம் மட்டும் என்பதை உணர்வோம். தொடர்ந்து எப்பொழுது நம் மனதில் இலக்காக விண்ணகத்தை வைப்போம். இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.